சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் வெவ்வேறு திசாபுத்திகள் நடக்கும். அதில் ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய திசாபுத்தி எதுன்னு பார்த்தா, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி. அதே போல் செவ்வாய் சாரம் வாங்கிய ராகு திசா புத்தி, அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ராகு பகவான் அமர்ந்து ராகு திசா புத்தி நடந்தாலும், ராகுவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து செவ்வாயின் திசா புத்தி நடந்தாலும், அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து அவரோட திசாபுத்தி நடந்தாலும், நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அடிதடி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஒவ்வொரு நாளும். இதுலேருந்து எப்படி ஜாதகர் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிகாரன்ற முறையில் வெவ்வேறு கோயிலுக்கு போயிட்டுருக்க முடியாது. அதிலும் இந்த மாதிரி திசாபுத்தி நடக்கும்போது, அதாவது ராகுவோட திசாபுத்தியோ இல்லது செவ்வாயோட திசாபுத்தியோ ராகு திசையிலையோ செவ்வாய் திசையிலையோ மாறி நடக்கும்போது, அதில் இந்த சந்திராஷ்டமம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமான நாளாக இருக்கும் அன்னைக்கு. ஆகையினால் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பரிகாரம், ரொம்ப சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள். ராகுவோட திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், செவ்வாயோட திசையில் ராகு புத்தி நடப்பவர்களாக இருந்தாலும் சரி தான், தொடர்ந்து உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன், மகா மாரியம்மன் சொல்லக்கூடிய மகா மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு, உங்களுக்கு எந்த திசை அல்லது எந்த புத்தி, எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கி திசாபுத்தி நடக்குதோ, உதாரணத்துக்கு இப்போ ராகு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்து திசையை புத்தியை நடத்தினா, மிருகசீரிஷம் வர்ற நாளும் செவ்வாய்க்கிழமையும் ராகு வேலையும் நாளை தேர்ந்தெடுத்துங்க. அந்த டயத்தில் போய் உள்ளூர் மாரியம்மனுக்கு மாவிளக்கு 2 ஏற்றி, மாவிளக்குனா மாவால் நெய் ஊற்றி கிளறி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி அந்த ராகு வேலையில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் மாவிளக்கு 2 ஏற்றி அது தீபம் அணைந்த பிறகு அந்த மாவிளக்கை, அதாவது அந்த மாவை அந்த கோயிலை சுற்றி ஒரு கைப்பிடி அளவு தூவி விட்டுருங்க. பாக்கி இருக்கிற மாவை அங்கேயே உங்கள் கையளவுக்கு பிடிச்சி, உள்ளங்கையால் ஒரு கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி அந்த மாவை பிடிச்சி அரச இலையில் வைத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுங்க. குறைஞ்சது ஒரு 11 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல் தான் செவ்வாய் ராகுவோட சாரம் வாங்கி, அதாவது ராகு சாரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து செவ்வாயோட திசையோ புத்தியோ நடக்குமானால், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு கால வேலையில் போய் இதே போல் மாவிளக்கு 2 ஏற்றி அந்த மாவிளக்கு தீபம் அணைந்த பிறகு அந்த மாவை எடுத்து கோவிலை சுற்றி தூவி விட்டிங்கன்னா எறும்பெல்லாம் சாப்பிடும். பாக்கி இருக்கிற மாவை உங்கள் உள்ளங்கையில் பிடிச்சி, கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவை உள்ளங்கையால் பிடிச்சி அதை அரச இலையில் வைத்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுங்க. குறைஞ்சது ஒரு 11 பேருக்கு கொடுங்க. இதனால் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் ஏற்படக்கூடிய தோஷமும், ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் ஏற்படக்கூடிய தோஷமும் நிவர்த்தி ஆகும். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகவும், சண்டை சச்சரவு இல்லாமலும், கஷ்டம் இல்லாமலும், செல்வ செழிப்போடு வாழ்கிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.